ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் ஞானகுருவாக அமைந்திருக்கும் ஸ்தலம் திருச்செந்தூர். மகாமுனி அகஸ்தியரும் ஆதிசங்கரரும் வழிபட்ட ஸ்தலம். பாலிக்கூத்தரின் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், குமரகுருபரரின் கந்தர் கலிவெண்பா என்று எத்தனையோ படைப்புகளை பெற்ற சிறப்புமிக்க ஸ்தலம் திருச்செந்தூர். திருச்செந்தூரின் பெருமைகள் ராமாயணம் காலந்தொட்டே சொல்லப்பட்டு வருதுங்க. வால்மீகி ராமாயணத்தில் கபாடபுரம் என்று குறிப்பிட்ட ஊர் நம்ம திருச்செந்தூர் தாங்க. புராணங்கள் தவிர சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் போன்றவற்றிலும் இத்தலத்தின் பெருமைகள் போற்றி பாடப்பட்டிருக்கு. முருகரின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் 2வது ஸ்தலம். போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளோடு தங்கியிருக்கும் இடம்தான் படை வீடுன்னு அழைக்கப்படுது. அந்த வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் தன் படைகளுடன் தங்கியிருந்த ஸ்தலம் திருச்செந்தூர் மட்டுமே. இந்த 6 படை வீடுகளில் திருச்செந்தூரை தவிர மற்ற 5 கோவில்களும் மலைக்கோவில்கள். திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் தரைமட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரே கோவில். இருந்தாலும் திருச்செந்தூர் சந்தனமலை என்று அழைக்கப்படும் கந்தமாதன பர்வதமலை என்ற குன்றின் மீது அமைந்திருந்ததாகவும், பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த காரணத்தால் அந்த குன்று உப்பு காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு மறைந்து விட்டதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்த செய்தியை உறுதி செய்யும் பொருட்டு கோயிலின் 2வது பிரகாரத்தில் பெருமாள் சன்னதிக்கு அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் இந்த மலையின் சிறு பகுதி குன்று போல லேசாகி வெளிப்பட்டிருக்கிறத இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டியும் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த சமயம் தேவர்களின் படை தளபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படையெடுத்திருக்காரு. வீரபாகு தேவர் மற்றும் லட்சக்கணக்கான படை வீரர்களுடன் ஆவேசத்துடன் படை கிளம்பியிருக்கு. வழியில் தென்பட்ட பல அசுரர்களை அழித்துவிட்டு திருச்செந்தூர் வந்து தங்கியிருக்காரு முருகப்பெருமான். அங்க சூரபத்மனை வென்றிருக்காரு. வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில ஈசனை வழிபட வேண்டி தேவதச்சன் மயனை கொண்டு ஒரு கோயில் எழுப்பியிருக்காரு வியாழ பகவான். அதுதாங்க இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில். தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்செந்தூரில் தவமிருந்து முருகப்பெருமானை தரிசித்து ஆசி பெற்றதும், அசுரர்களை அழிக்கும் முன்பு குரு பகவான் முருகருக்கு அசுரர்களை பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் கூறியதால் இத்தலம் குருஸ்தலமாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்கும் முன்பு என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு, திருச்செந்தூர் முருகனை முறைப்படி எப்படி வழிபடணும், திருச்செந்தூர் செல்பவர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றியும், திருச்செந்தூர் முருகரை பற்றி வெளியே தெரியாமல் புதைந்து போன பிரம்மாண்ட வரலாற்று ரகசியங்களையும், திருச்செந்தூர் கோயிலில் முன்பொரு காலத்தில் இருந்த திருச்செந்தூர் மலை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக திருச்செந்தூர் முருகனின் அருமை பெருமைகளையும் வரலாற்று ரகசியங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூருக்கு போகிறவங்க நேரடியாக முருகரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கடலில் குளிக்கணும். அதுக்கப்புறமா கடற்கரையில் உள்ள 4 கிணற்றில் குளிச்சுட்டு நேரடியாக கோயிலுக்கு செல்லாமல் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மூவர் சமாதி, மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகள் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு தான் முருகரை தரிசிக்கணும். யார் இந்த 3 பேர் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் கட்டாயம் வந்திருக்கும். சிதிலமடைந்திருந்த திருச்செந்தூர் திருக்கோவிலை புனலமைத்தவர்கள் தான் இந்த 3 பேரும். வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், பரிகாரம் செய்பவர்கள், இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு மூவர் சமாதிக்கு போய் அங்கே விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறமா மூலவரை தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்தில் குகைப்பாதை போல் இருக்கும். கதவு திறந்திருந்தா 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு மூலவரை இடமிருந்து வளமாக சுற்றுவது போல் அமைஞ்சிருக்கும். உள்ளே போனால் ஒரே ஆவுடையில் 5 லிங்கங்களை கொண்ட பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம். இரண்டாவதா வள்ளி தேவசேனா சமேத சண்முக முருகரை தரிசனம் செய்யணும். அந்த தரிசனம் முடிச்சுட்டு பிரகாரம் வந்து வலம் இருந்து இடமாக சென்று குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யணும். சூரசம்ஹார போரில் இங்கிருந்து முருகருக்கு ஆலோசனை வழங்கியதால் இது குருவின் இருப்பிடம். ஆலங்குடி போன்றும் குரு பெயர்ச்சிக்கு இங்கே பெரிய விசேஷமாக இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே ஆமை வாகனத்தில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி அருள் புரிஞ்சிட்ருக்காரு. செல்வம் ஆன்மபலம் செழிக்க இவரை வணங்கலாம். அதுக்கப்புறமா பக்கத்தில் வள்ளி சன்னதி தரிசனம் முடிச்சுட்டு வளமாக சுற்றி வந்தால் தெய்வான சன்னதியை தரிசனம் செஞ்சுட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் முடிச்சுட்டு சனீஸ்வரர் சன்னதி பைரவர் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு வெளிப்பிரகாரம் வந்து மறுபடியும் வளமிருந்த இடமாக பிரகாரம் சுற்றினால் ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் வீற்றிருப்பார். அவரை தரிசனம் செஞ்சுட்டு கடந்து சென்றால் சூரசம்ஹாரமூர்த்தி சன்னதியில் அவரையும் தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்தில் சகஸ்ரலிங்கமாய் அருள்பாலிக்கும் சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வந்த வழியே திரும்பி பிரகாரம் வரணும். அங்கே பெருமாள் நாராயண சன்னதி இருக்கும். அங்கே பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர வழியில் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தில் சுவற்றில் ஒரு துளை இருக்கும். அந்த ஓட்டையில் நம்ம காதுகளை வச்சு கேட்டோம் அப்படின்னா வெளிப்புறத்தில் உள்ள கடல் காற்று ஓம் என்று ஒலிக்கும். அதை இன்னும் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ஒலிப்பதை நம்மளால் கேட்க முடியும். அதன் பிறகு கொடிமரம் வணங்கி முருகருக்கு நன்றி சொல்லி அருகில் உள்ள கல்யாண விநாயகரை வணங்கி தரிசனத்தை முடிக்கணும். அடுத்ததா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உற்சவர் சண்முகநாதருக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்குங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. அப்போது திருச்செந்தூர் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு. திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரருக்கும் இடையே போர் நடந்திருக்கு. அந்த போரில் ஜெயித்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலில் இருந்து தங்கம் வெள்ளி பொருட்களோட சேர்த்து முருகரோட உற்சவ சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்க சிலைகள்னு நினச்சி கொள்ளையடிச்சிட்டு கடல்வழி பயணமாக அவங்க நாட்டுக்கே திரும்பி போக நினச்சிருக்காங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும்போதே சிலைகளை தங்க சிலைகள்னு நினச்சி உருக்க நினச்சிருக்காங்க. அப்போது திடீர்னு கடல் சீற்றம் ஏற்பட்டு சூறாவளி காற்று வீச தொடங்கியிருக்கு. அப்போது கப்பல் ஆட்டம் கண்டு கடலில் மூழ்கிற நிலைமைக்கு வந்துடுச்சான். அதனால் பயந்து போன டச்சு படையினர் முருகரோட சிலையை திருடினதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது, சிலையை இதுக்கு மேலே கையில் வச்சிட்டு இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு சிலையை தூக்கி கடலில் போட்டுட்டாங்களாம். அடுத்த நிமிஷமே கடல் சீற்றம் குறைஞ்சு கொந்தளிப்பு அடங்கிடுச்சான். இந்த நிகழ்வு பற்றி டச்சு நாட்டு இராணுவ குறிப்பிலேயே குறிப்பிட்டிருக்காங்க. டச்சுக்காரர்கள் கடல்ல தூக்கி போட்ட முருகன் சிலை பல ஆண்டுகளா கடல்லையே கிடந்திருக்கு. அந்த சமயத்துல வடமலையப்பர் அப்படிங்கிற முருக பக்தர் கனவுல வந்த முருகப்பெருமான், என்னோட உற்சவர் சிலை ரொம்ப காலமா கடல்லையே கிடக்குது, அந்த இடத்த நான் உனக்கு காட்டுறேன், அதுக்கு அடையாளமா கடல்ல ஒரு எலுமிச்சப்பழம் மிதக்கும், வானத்துல கருட பகவான் வட்டமிடுவாருன்னு அடையாளத்தை சொல்லியிருக்காரு. இந்த தகவலை வடமலையப்பர் கோவிலில் உள்ளவங்க கிட்ட சொல்லி சில பேரோட சேர்ந்து கடலுக்கு போய் பார்த்துருக்காரு. கனவுல பார்த்த மாதிரியே கருட பகவான் ஒரு இடத்த வட்டமிட்டு அடையாளம் காமிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு எலுமிச்சப்பழமும் மிதந்திருக்கு. கடலில் குதிச்சு சிலைகளை மீட்டெடுத்திருக்காங்க. ரொம்ப காலமாக உப்பு நீரில் கிடந்ததால் உற்சவர் சிலை சில இடங்களில் அரிக்கப்பட்டு பழுதடைஞ்சிருப்பதை நாம் இப்போவும் பார்க்கலாம். கடலில் விழுந்து கிடந்த அவரோட சிலையை அடையாளம் காட்டி மறுபடியும் அவரோட இடத்துக்கே வந்து சேர்ந்திருக்காரு முருகப்பெருமான். திருப்பதினா லட்டு,
பழனினா பஞ்சாமிர்தம்னு சொல்லுவோம். அந்த வரிசையில் நம்ம திருச்செந்தூர்னா பன்னீர் இலை விபூதி. பன்னீர் இலையில் விபூதி பிரசாதத்தை வச்சு கொடுப்பாங்க. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் சக்தி இந்த பன்னீர் இலைக்கு உண்டு. அது என்ன பன்னீர் இலைன்னு கேட்குறீங்களா? பன்னீர் இலை இல்லைங்க, பன்னீர் இலை. 12 நரம்புகள் கொண்ட இலை. முருகரோட 12 கைகளும் இந்த மர இலையோட 12 நரம்புகளை குறிக்கும். தேவர்களை அசுரன் கிட்ட இருந்து காப்பாற்றினதுனால தேவர்களும் வேதங்களுமே மரமாக மாறி நன்றி தெரிவிச்சாங்களாம். இந்த பன்னீர் இலை விபூதியை வச்சு ஆதிசங்கரருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் முருகர் நடத்தி காட்டிய திருவிளையாடல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அபினவகுப்தருக்கும் ஆதிசங்கரருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அபினவகுப்தர் தோத்துட்டாராம். அதனால அபினவகுப்தர் பில்லி சூனியத்தை ஆதிசங்கரர் மேலே ஏவி விட்டு பல நோய்களை உண்டாக்கியிருக்காரு. தெய்வ அம்சம் பொருந்திய ஆதிசங்கரர் இந்த நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம், பல தெய்வங்களை வழிபட்டும் நோய் சரியாகவே இல்லையா. மனம் உடைஞ்சு போன ஆதிசங்கரர் கர்நாடகாவில் கோகர்ணேஸ்வரர் சிவாலயத்தில் தங்கியிருக்காரு. அப்போ சிவபெருமானே அவரோட கனவுல வந்து, என்னோட மகன் முருகன் குடியிருக்கும் புண்ணிய ஸ்தலமான திருச்செந்தூருக்கு போய் மனமுருகி வேண்டி பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பூசிக்கிட்டா உன்னோட பிணிகள் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. ஆதிசங்கரரும் கோகர்ணேஸ்வரர் சொன்னதை கேட்டு திருச்செந்தூர் வந்து முருகனை வேண்டி பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பூசிக்கிட்ட பிறகு அவரோட நோய் நொடியெல்லாம் நீங்கி பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்காரு. முருகனோட மகிமையை கண்ட ஆதிசங்கரர் மனமுருகி சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடியிருக்காரு. ராமாயண காலத்திலேயே கபாடபுரம்னு திருச்செந்தூரை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ராமரின் குருவான விஸ்வாமித்திரரை தொந்தரவு செஞ்ச தாடகை எனும் அரக்கியால் அவருக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டிருக்கு. இந்த பன்னீர் இலை விபூதியை பூசிக்கிட்ட பிறகுதான் அவரோட நோய்கள் நீங்கி பழைய நிலைமைக்கு வந்திருக்காரு. எப்படிப்பட்ட கொடுமையான வியாதியாக இருந்தாலும் தேவர்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் பன்னீர் இலை விபூதியை பூசின நிமிஷத்திலேயே நோய் நொடிகள் நீங்கும்னு அதோட முழு பலனையும் அடைஞ்ச தெய்வ அம்சம் கொண்ட ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. இந்த விபூதி பிரசாதத்தை பணமாக மாற்றி முருகன் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். சுமார் 350 வருஷத்துக்கு முன்னாடி திருவாடுதுறை ஆதி இனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள் கோவிலோட திருப்பணியை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட வேலை பார்க்குற கூலி ஆட்களுக்கு கொடுக்க போதுமான பண வசதி இல்லையா. அதனால கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்துருக்காரு. வேலையாட்களும் முருகனோட பிரசாதம் கிடைச்சதே பாக்கியம்னு விபூதியை வாங்கிட்டு புறப்பட்டிருக்காங்க. தூண்டுகை விநாயகர் கோவிலை தாண்டினதும் இலை விபூதியை திறந்து பார்த்தா அவங்க பார்த்த வேலைக்கான கூலி விபூதி பிரசாதம் பணமாக மாறிடுச்சா. இதுவும் முருகன் நிகழ்த்திய ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் சின்ன வயசில் பேச்சு திறமை இல்லாமல் இருந்தப்போ முருகப்பெருமானோட அருளால் பேசும் திறன் பெற்றிருக்காரு. முருகனை போற்றி கந்தர் கலிவெண்பாய் ஏற்றிருக்காரு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அதே போல் முருகப்பெருமானோட கோயில்கள் மலை மீதும் குன்றின் மீதும் தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவில் மட்டும் ஏன் கடற்கரையில் அமைஞ்சிருக்குங்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கும் வந்திருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூரும் முன்பொரு காலத்தில் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய மலை தான் இருந்திருக்கு. அந்த மலையில தான் முருகரோட கோவிலும் இருந்திருக்கு. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்போ குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.